Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Tab அப்படினாலே எல்லாரும் பெருசா இருக்கும்பா. அதான் tab. ஃபோனே பெரிய சைஸ்ல இருக்கும் அப்படினு தான் நினைப்பாங்க. பட் Samsungல பாத்தீங்க அப்படினா tabல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியும்? ஒரு லேப்டாப்புக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸோட வந்துட்டு tab லான்ச் பண்றதுனா அவங்களோட tab S series அப்படினு சொல்லலாம். அதுல S7 and S7 Plus அப்படிங்கற ரெண்டு tab லான்ச் பண்ணிருந்தாங்க. S7 க்கான வீடியோ ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. சோ நார்மல் tab யூஸ் பண்ணாம ஆபீஸ் யூஸ், மல்டி யூஸ் பண்றதுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வேற லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது S7 Plus மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா புது கலர் வேரியன்ட் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். Samsung அப்படின்றத மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. Tab S7 Plus அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. சேம் கலர் வேரியன்ட் அப்படியே வெளியில வந்து இமேஜா காமிச்சிருக்காங்க. பேக் சைடுல இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது, எவ்வளவு பிரைஸ், என்ன RAM வேரியன்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ சீலை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்க்கலாம். எடுத்த உடனே Tab கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் S Pen வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் 15 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் Tab பார்த்தீங்க அப்படின்னா 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ தனியாக நீங்கள் அடாப்டர் வாங்கி தான் சார்ஜ் பண்ணணும். இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க தனி ஒரு பாக்ஸில். நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் அதே போல் இந்த டேபுக்கு ஏற்ற புக் கவர் கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவரும் இருக்கும், கீபோர்டும் இருக்கும். பேக் சைடில் ரிமூவ் பண்ணுறதுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பேக் சைடுக்கான கவருமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த S Pen சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் ஆகிறது போக மற்ற நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் பேக் சைடு ஃபுல்லாகவே மெட்டல் பாடி அப்படின்றனால உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கவரை பேக் சைடில் வச்சிங்க அப்படின்னாலே அப்படியே மேக்னெட் மூலியமாக ஒட்டிக்கும். மேலே வந்துட்டு இந்த S Pen வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் தனியாக வந்து ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பேக் கவரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு வந்து பண்ணிக்க முடியும் எந்த ஆங்கிளில் வேணாலுமே. சப்போஸ் உங்களுக்கு கீபோர்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வேணுன்ற போது கீபோர்டை வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எல்லா கீஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டச் பேடுமே வந்து டிஃபால்ட்டாக வந்துடுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொபைலுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா கீபோர்டை மாற்றுறதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு, ஒரு SD கார்டு போட்டுக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4G சிம் இல்லாட்டி 5G சிம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது இதோட திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 5.7 mm தான் திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஜஸ்ட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நார்மலாக மொபைல்லாம் இவ்வளோ திக்னஸ் கம்மியாலாம் வரவே வராது. அதுவே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கலர், இந்த மிஸ்டிக் நேவி பார்த்தீங்க அப்படின்னா புது கலராக லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காக ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் வந்து இந்த கலர் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக பிளாக்கு, சில்வர் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்கான கலர் வந்து நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிஸ்டிக் நேவி கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்ல மட்டும் இல்லை, S7 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலுமே அதுலேயுமே இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கலர் வேரியன்ட் வந்து. ஸோ இதை தவிர வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்குது. 575 கிராம் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு கையில் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி தானே ஆகணும். அதனால் வெயிட் வந்து பெருசாலாம் வந்து தெரியல. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட மற்ற டேப் இவங்களோட A7லாம் இந்த மாதிரியான டேப்லாம் கம்பேர் பண்ணும்போது கூட நல்லாவே பெசல்ஸ் வந்து மினிமம் பெசல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைன் வைஸ். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே S7 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். 11 இன்ச் டிஸ்பிளே, அதுவே பெருசாக இருக்கிற ஃபீல் இருந்தது. ஸோ இந்த S7 Plus பார்த்தீங்க அப்படின்னா 12.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். கூடயே வந்துட்டு S7 வந்துட்டு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது சுத்தமாக விருப்பமே இல்லை. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரியலாகவே வந்து ரிச்சான கலர் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் நைட் டைமில் நிறைய பேர் டேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கண்ணுக்கும் ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி லைஃபும் இதோட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நார்மல் LCDயை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதே போல் இன்னொரு சூப்பரான விஷயம் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங்கோட வருது. ஸோ யூஸ் பண்ணும்போது ரியலாகவே ஸ்மூத் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது. இந்த ஸ்மூத்னஸ் வந்துட்டு நார்மலாக 120 Hzனால மட்டும் இல்லை, இவங்களோட ஒரு ஸ்மூத்தான OSனாலையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஓன் 1 UI 3.1 Android 11 லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. செம ஸ்மூத்தாக இருக்குது. எந்த இடத்துல லேகாக இருக்கிற ஃபீலோ ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லையோ நீங்கள் கவலை பண்ணவே தேவையில்லை. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கேம்லாம் விளையாடும் போது ரியலாகவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ ரெண்டு பக்கமே வந்துட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ ஸ்டீரியோ எஃபெக்டில் வந்துட்டு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்குது.
ஸ்பீக்கர் எஃபெக்ட்டுக்குனே வந்து வாங்கலாம். மூவிஸ்லாம் நான் ரெகுலராக பார்க்குறதுக்கு டேப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது S7ல் வந்துட்டு சைட் மவுண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது, ஏன்னா சைடில் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு. பட் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரியலாகவே சூப்பராக இருக்குது. சைடில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் எடுக்கும் போதே அன்லாக் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் அன்லாக் ரியலாகவே அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. டேப்பில் கேம் விளாட்றது அப்படின்றது ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம நார்மல் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடாக இறங்கிடுவோம். ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு ப்ராசஸர் அப்படின்றதும் நமக்கு வந்து ஹையர் எண்டாக இருந்தால் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு சூப்பராக இருக்கும். இதில் Qualcomm-ஓட Snapdragon 865 ப்ளஸ் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லேகெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் ஆல்ரெடி நிறையா டிவைஸில் நம்ம பார்த்தாச்சு. இதுலேயும் கேம் பிளேலாம் விளையாடும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக விளாட்லாம். வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த டேப்பில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் குயிக்காக என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் டெமோ வீடியோட இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டேப் S7ல் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லேயே பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா S Pen அப்படின்னு சொல்லலாம். நோட் சீரிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தான் S Pen கொடுப்பாங்க. நீங்கள் டிராயிங்லாம் வரைகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெக்ஸ்ட் அடிக்கடி எழுதுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா டைப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ரைட் பண்ணியே வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஏர் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக டச் பண்ணாமல் சில கெஸ்டர்ஸ் மூலியமாக கூட நீங்கள் பேக் போகிறது ஃப்ரண்ட் வரதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த டெக்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் டேபுக்குன்னே வந்து தனியாக டெக்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம டெக்ஸ் மோடில் போயிட்டு எப்படி நம்ம சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுவோமோ விண்டோஸ் அதே மாதிரியே வந்து இதுலேயுமே மல்டி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் டெக்ஸ்ட்டெல்லாம் டைப் பண்ணும்போது பெருசாக பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நான் மானிட்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் நார்மல் USB கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், HDMI கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் டிவியில் டேரெக்டாக வைஃபை மூலியமாகவே கனெக்ட் பண்ணி கூட உங்களால் வந்து டெக்ஸ் மோட PC மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10,000 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டிஸ்பிளேக்கு தேவைப்பட்டே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் கூட பார்க்கலாம். அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக தனியாக அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏறும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைடில் பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமராவாகவும் 5 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த டேப் வாங்கலாமா இல்லை இதுக்கு பதிலாக லேப்டாப் இருக்கே ப்ரோ, இதே ப்ரைஸுக்கு லேப்டாப் சூப்பராக வாங்கிடலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. யூஸ்லேயும் பார்க்கும்போது நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் ரொம்ப கம்மி தான். மெயில் செக் பண்ணுற மாதிரி இல்லை எக்ஸல் சீட் என்டர் பண்ணுற மாதிரி நார்மல் யூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நார்மல் யூஸ் டெக்ஸ்ட் என்டர் பண்ணுற மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கு இது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்துட்டு தாராளமாக வந்து டேப் வந்து செக் பண்ணலாம். ஏன்னா டேப் வந்து தாராளமாக பேக்கில் மாட்டிட்டு நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அதே சமயம் லேப்டாப் மாதிரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் வந்துட்டு கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அது விண்டோஸில் தான் இன்ஸ்டால் பண்ண முடியுன்ற பட்சத்தில் அந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் வந்து லேப்டாப்புக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டேப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு போர்ட்டபிளாகவும் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கிடைக்கும். வைஃபை மட்டும் போதும் ப்ரோ, எனக்கு 5G 4G எல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 72,000 ரூபாய்க்கு 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே எனக்கு 5G சிம்மும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் ப்ரோ, 4G யூஸ் பண்ணணும், வைஃபையும் வேணும் அப்படின்னா எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கு கீபோர்டு செப்பரேட்டாக தான் நீங்கள் வந்து வாங்கணும். எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ப்ராடக்ட்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மிஸ்டிக் நேவி கலர் பார்த்தீங்க அப்படின்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேயே இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் இதை சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வாங்குறவங்க இந்த கலரையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.